காயத்ரி ரகுராம் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு மட்டும்தான் அக்கா. அவங்களுக்கு அக்கா இல்லை, அவங்களுக்கு வேற மாதிரி அம்மா மாதிரி. அதுவும் சாதாரண அம்மா இல்லை, சின்னம்மா மாதிரி. அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கிட்டோம், ஆனால் நீங்கள்லாம் என்னை இனிமேல் சின்னம்மான்னு தான் கூப்பிடணும். அந்த இடத்துல உட்காந்து உங்கள் அத்தனை பேரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. எங்க எல்லாரும் ஒரு தடவை என்னைய சின்னம்மான்னு கூப்பிடுங்க பாப்பா கோரஸா அப்படின்னு இருக்காங்க. அதை கேட்டு அவங்க அழுததாகவும் அழுதுகிட்டே போயிட்டு எடப்பாடியாட்ட செயற்குழுவில் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல். அதை விட்டுட்டு இந்த பக்கம் வந்தால் குஷ்பு அக்கா திடுதிருப்புன்னு எனக்கு என் கட்சிக்காக நான் கடுமையாக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதை இந்த பதவி என்னைய தடுக்குது அப்படின்னு சொல்லி டபால்னு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்களே. இது இப்படியெல்லாம் பேசாத, உள்ளுக்குள்ளே வேற ஏதோ ஒன்று இருக்கணுமே நினச்சா இருக்கு. ஆனால் இதுக்கும் நாட்டாம ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. அந்த கணக்கு வேற, இந்த கணக்கு வேற. இந்த ரெண்டையும் சரி பார்த்துருவோமா? Taste the Daily. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. முதல்ல அக்கா குஷ்பு கிட்டேருந்தே ஆரம்பிப்போம். நல்ல ராசியான இடம் தான். அதாவது தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் அப்படின்னு பெரிய பதவியாக இருக்குமோ, பேர்லேயே தேசியம் இருக்கு. அப்போ இனிமேல் இந்தியாவில் எல்லாம் நம்ம தான், பிரசிடெண்ட்டுக்கு அப்புறம் அத்தனை பவரும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற லெவலில் நினச்சிட்டேன் அக்கா போனாங்க. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஹாப்பி எப்போ அந்த பதவிக்கு உள்ளே போய். ஏன்னா பயங்கரமான ஒரு ஆல் ஓவர் இந்தியா உள்ள ஒரு பொறுப்பு இல்லையா, தேசியத்தோட பொறுப்பு. அதனால் இனிமேல் நம்ம இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம், எப்படியாவது பிடிச்சி அந்த பக்கம் போயிட்டு உள்ளே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பதவி மட்டும் பவர்ஃபுல் இல்லை, வேலையும் பயங்கர பவர்ஃபுல்லு. அதே நேரத்தில் அந்த வேலைக்கு ஏற்றாப்புல அந்த காம்பன்சேஷன் கிடைக்குமா கிடைக்காதா, பேருக்கு பகுபாடமாக வாங்கிட்டா இப்போ படாத பாடு பட வேண்டியது இருக்குது. அது என்ன படாத பாடு அப்படின்னா, அவங்க ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், அத்தனை இடத்துக்கும் ட்ராவல் அலவன்ஸு தங்குறது எல்லாமே ஃப்ரீ. அது அத்தனையுமே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும், அதாவது அந்த ஆணையம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். ஆனால் கொடுக்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸில் தான் போகணுமா அப்படின்னு அக்கா நினச்சாங்க. ஆனால் அவங்க எங்களுக்கு இதுக்கே எங்கள் எக்கானமி பத்தலை, எக்கானமி கிளாஸில் தான் போகிற இடத்துலலாம் அப்படியே சாதாரணமான ஒரு செலிப்ரிட்டியாக கிடையாது. அங்கே உள்ளே போகப்போ அந்த ஆணைய உறுப்பினராக தான் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண. ஆணைய உறுப்பினருக்கு எவ்வளவு கொடுப்பாங்களோ அலோன்ஸோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வரதுக்கு சரிப்பா இவ்வளோ தூரம் ஆல் ஓவர் இந்தியா பஞ்சாயத்து பண்ண போகிறேன், இது படி எவ்வளோ கொடுப்பியா அப்படின்னு கேட்டால் அந்த படியும் வந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு இவ்வளவு தான் அப்படின்ட்டாங்களாம், ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் சம்பளம். ஆனால் அக்காவோட நிலைமை, அக்கா எப்படி வளர்ந்தவங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு கையை காமிச்சிட்டு வர்றதுக்கு கைகொள்ளாமல் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படித்தான். இப்போ திருந்திருப்பில் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறோம் கூட்டத்துக்கு போகிறோம்னால அக்காவோட அந்த இது எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே அப்படி இருந்து வந்தவங்க தான். இப்போ இருக்கிறவங்களே இப்படி இருக்கிறப்ப அப்போலேருந்து வந்தவங்க பயங்கரமான ஆட்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் அங்கே போனாங்க. அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே அங்கே நடக்கல. ஏன்னாப்பா இது நான் எனக்குண்டான அந்த சலுகைகள் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை நான் மெயின்டைன் பண்ண வேணாமா, உங்கள் கிளாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், எங்கள் கிளாஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை தாண்டி வேறு எது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ கூட ஒருத்தருக்கு அக்கா வானதி சீனிவாசன் இந்த தேசிய அந்த தூய்மை பணியாளர் வாரிய தலைவர், அவர் பேர் மறந்துட்டேன், அங்கே கொடுத்தாங்க. அந்த பதவி கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு பதவியாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான பதவி, ஒரு பொறுப்பு அதிகாரம் அந்த அளவுக்கு இருக்குமா. அக்காவும் அந்த மாதிரி நினச்சி தான் போனாங்க. ஆனால் கடைசியில் என்னைய கூட்டத்தில் கொய்ந்து அடிக்க விட்டீங்களடா, என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி நான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சு, இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஆளாடா நான் அப்படின்ற மாதிரி. அதுவும் இந்த சம்பளத்துக்கு நான்லாம் ஒரு ஆடுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா 10 லட்சம் பக்காவாக வந்து செட்டில் ஆகும், என்னைய போயிட்டு 10,000க்கு அலைய விட்டீங்களடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் ஆகிதான். ஏன்னா அந்த கட்சி வேலைகள் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லாங்க இல்லைங்களா. எனக்கு நான் தீவிர அரசியலில் அக்கா அந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க, கொஞ்சம் பேசுங்க,
நம்ம ஆளுகளை ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்கள் போனீங்கன்னா உங்களை பார்த்தாவது மனசை திருந்துவாங்க. மனசு மாறுது. உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கா இல்லையா? அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் கட்சியை வளர்த்து விடுங்க அப்படின்னதுக்கு, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த பிரச்சாரம், ஸோ கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் அன்டில் த எலெக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க, என்ன வெயில் அடிக்குது, இந்த வெயிலில் எவனாச்சும் ஒருத்தன் போய் பிரச்சாரம் பண்ணுவானடா, எனக்கு ஒரு வேளை சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்காவது நான் போயிருப்பேன். எனக்கு சீட்டும் கொடுக்கல, எவனுக்கோ ஒருத்தனுக்கு சீட்டில் போய் உட்கார்றதுக்கு நான் இங்கே வெயிலில் உட்காந்து கருகணுமா? முடியாது அப்படின்ற மாதிரி அக்கா இருந்தான். அக்காவோட அரசியல் ஆர்வம் என்னன்றது அங்கேருந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் எவ்வளவோ பாடுபட்டாங்க. ஐயா மோடியே வெயிலில் எவ்வளோ பிரதமரியா, எவ்வளோ வயசாச்சு மனுஷருக்கு, அவர் இறங்கி சுற்றி 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 பிரச்சாரம் பண்ணார். வருது வரல, கடமையை செய் பலனை எதிர்பார்க்குறதுன்னு அவர் இறங்கினாப்புல இல்லை. ஆனால் பிரதமரை விட ஒரு படி மேலே தான் நம்ம அக்கா. அவங்க தான் இப்போ இந்த அரசியலுக்கு வர்றாங்க. அதை குரல் கொடுக்க முடியலை. உங்கள் குரலத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோமே, எவ்வளோ பார்த்தோம், கொஞ்சம் நஞ்சமாக பார்த்தோம். இதையெல்லாம் நாங்கள் வேணாம் நம்பலாம். ஆனால் உங்கள் கூட உட்காந்துருக்காங்க, சந்தோஷமாக இருக்கு, கொடியேற்ற போகிற 1.5 வருஷமாக கழிச்சு உள்ளே போகிற நீல, அவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே இந்த படிப்பையெல்லாம் முடிச்சவங்க. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் படித்த புக்கையே அவங்க தான் எழுதியிருப்பாங்க. அதுலேயும் அதில் இட்ஸ் ரிட்டன் பை ஆத்தர்னு சைன் போடுறவரே அங்கே தான் உட்காந்துருக்கார். அவருக்கு தெரியாத நீ எதுக்கு வந்திருக்கட்டு அப்படின்னு அங்கே உள்ளவங்களே பேசுகிறாங்க. படியும் பத்தலை, வசதியும் பத்தலை, எதுக்கு நாம் உட்காந்து கஷ்டப்படணும்? இந்த நேரத்தில் கஷ்டப்பட வேண்டிய காலத்திலே நம்ம கஷ்டப்பட்டது கிடையாது, இப்போயா அப்படின்னு அங்கே உள்ளவங்க பேசிக்கிறாங்களா? இதுதான் குஷ்பு அக்காவோட ராசினாமாவுக்கு உள்ளது. அது இல்லாமல் எங்கே நம்ம அங்கே போயிட்டோம்னா இவங்களுக்குள்ளே இப்போ வேறு யாராவது, ஏன்னா இப்போ புதுசாக இடையில வந்திருக்காங்க, இடையில உள்ளதுக்கு வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு உள்ளே நுழையிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது கேட்டை போட்டு உட்காந்துரு, அது நம்மளை விட பயங்கரம். இன்னும் சொல்லப்போனால் அவரை விட இது பயங்கரம். இருந்த கட்சியை கலைச்சி விட்டு கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்க அவரை, அப்படியேப்பட்ட ஆளுகிட்ட நம்ம போய் முட்டி மோத முடியுமான்னு அங்கே ஒரு சங்கடம். இப்போ அந்த காயத்ரி ரகுராமக்கா பிரச்சனைக்கு வருவோம். இப்போ அந்த சின்னம்மான்னு சொல்லி கூப்பிட சொன்னாங்க இல்லைங்களா, அது செயற்குழுவில் பேசுகிறாங்களா இல்லையா, அதையே செயற்குழுவில் பேச அப்படி இருந்தால் நேரடியாகவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அப்போயே பண்ணிக்கலாம். இந்த ஒரு வார்த்தை இருந்திருந்தால் இது போதுமே அந்த அம்மாவை அடித்து வெளியில் துரத்துறதுக்கு. ஐயா கிட்ட அவருக்கு தமிழில் பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை எடப்பாடியாட்ட சின்னம்மா, அந்த பேச்சை மட்டும் என்கிட்ட எடுக்கவே எடுக்காத. ஏன்னா பயங்கரமாக பட்டாசு மாதிரி வெடிச்சிருவாப்புல, பேர் எடுத்துருவா. நம்ம சொல்ல வேண்டியது, ஆத்தா நீ எது வந்தாலும் இப்படிலாம் பேசாத, உன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் அந்த அளவுக்கு ஐயா கடுப்பாத ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி அந்த அம்மா கூப்பிட சொல்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அரசியல் தெரியாமல் அறவேக்காடெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க வேணால் இருக்கலாம். அதாவது உள்ளுக்குள்ளே அந்த செயற்குழு கூட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுனாங்க. அதாவது 9+2 11 தீர்மானம் போட்டு பயங்கரமாக அதை போட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். ஆனால் அதுக்கடையில் செயற்குழு கூட்டத்தில் காயத்ரி ரகுராமக்காவை பற்றி கம்ப்ளைண்ட்டு எல்லாரும் பண்ணாங்க. என்னன்னு, ஐயா அந்த அம்மா படுத்துகிற பாடு இருக்கு, பிரச்சாரத்துக்கு வர சொன்னால் அதுக்கு ஏதோ இதுக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி கேரவன் வேணுங்குது, புது கார் வேணுங்குது, ஃபஸ்ட் கிளாஸில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தாங்குது, 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி தாங்குது, திங்கிறது கூட வாட்டர் பாட்டில் வாய் கொப்பளிக்கிறது கூட சாதாரண தண்ணியில் குளிக்காத காஸ்ட்லி தண்ணியில் தான் வேணுமா அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். இது எல்லாத்தையும் விட சின்னம்மான்னு கூப்பிட சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பயங்கர காரசாரமாக அத்தனை பேர் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதா உள்ள இல்லை வெளியில் வழக்கம் போல் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இன்னும் இன்ஸ்டாகிராமு, இன்னும் என்னென்ன இருக்க எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க போல். இது அத்தனையும் அவங்க பண்ணி இது தெரிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ளே என்ன பேசுனாங்கன்னு பத்திரிகைக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வெறும் வெளியில் அவங்க சொல்கிறதா, இவங்க யாருக்கும் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க எதை பண்ணி எதை செஞ்சால். ஏன்னா இப்போது காயத்ரி ரகுராமக்கா ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ், ஏன்னா ரொம்ப நாள் அவங்க கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அண்ணனை பற்றி முழுசாக தெரியலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டிகள் என்னன்றது நல்லா கவனிக்க முடியும். பட்டுன்னு கண்டுபிடிச்சி அந்த அம்மா. இது அவங்க வேலை தான்டா, வார் ரூம் கரைஞ்சி இருக்காங்க இல்லை அவங்க வேலை தான். இப்போ அவர் அந்த பக்கத்துலேருந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ளே குட்டையை குழப்பத்துக்கு சில வேலையை அவங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி குட்டையை குழப்புற டைமில் நம்ம அவங்களுக்குள்ளே உட்காந்துருந்தோம் அப்படின்னா பதிலுக்கு வாங்குறத வீசுவோம்ல.
அங்கேருந்து வர்றது இங்கேருந்து சில இடங்கள் வீசத்தானே வேணும். அப்படி வீசுகிறப்ப அதை அவங்களால சமாளிக்க முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட கேள்வி அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அண்ணா நீ நடிக்காத உன் நடிப்பு என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்படிலாம் பேசுனா அவங்க வேணா உன் பேச்சுக்கு மயங்க, இங்கே இருக்கிற ஒருத்தரும் உன் பேச்சை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு பச்சையாக அந்த அம்மா கேட்குது. அதையெல்லாம் தாங்க முடியும். இதை எப்படி அடக்கலாம்? வழக்கம் போலதான். அதாவது ஒருத்தனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறப்ப அவன் நம்மளை அடிக்க வருவான். அவனுக்கு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டோன்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப டைம் ஆகி போயிடும். அதுலேயே அவன் நொந்துருவேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்டலாம் வரமாட்டான். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அன்னை ஏகப்பட்ட இடத்துல இது அப்படியே உள்ள எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த ஈக்குவேஷன் உண்மையில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இது அங்கே செல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தப்பயாவது ஓரளவு இந்த அம்மாவை பற்றி சொல்லியிருந்தேன்னா அவங்க நம்பி இருப்பாங்க. ஆனால் இப்போ உட்காந்து சொல்கிற பற்றியா உன் பேச்சை கிறுக்கேன் கூட நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க. அந்த அம்மா எடுத்து ஒரே அடியாக அடிச்சிருச்சு. எங்கேயும் முடியலை, என் பேச்சுக்கு பதில் உன்னால் சொல்ல முடியல, எனக்கு எதிர்த்து எதையும் செய்யவும் முடியலை, அதனால நீ இப்படி சுற்றி வழக்கம் போல் புறவாச வழியாக வர்ற. அப்படித்தானே உன் பருப்பெல்லாம் இங்கே வேகாது, இந்த அரை வேக்காடு தானத்தையெல்லாம் வேறு எங்கேயாவது போய் காமிச்சிக்க அப்படின்னு அந்த அம்மா அடித்து வரட்டுது. ஆனால் பாருங்கள் ஐயா எடப்பாடியார் கூட போட்டிங்க. சரி காயத்ரி கூட எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஒன்பா? அது பாட்டுக்கு பேசுகிற. இன்ஃபேக்ட் அதுவும் உங்களுக்கு ஒரு விதமான மார்க்கெட்டிங் தான். என்ன கொஞ்சம் பேடு வைப்பாக இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பண்ணதுக்கெல்லாம் குட்டு வைப்பாக வரும், அத்தனையும் பேடு வைப்பாக தான் வரும். அதையெல்லாம் நம்ம சமாளித்து தானே ஆகணும். இப்போ அந்த பக்கம் கலப்பிவரை பார்த்தியா புதுசாக. ஆனால் வார் ரூமை எல்லாத்தையும் கலைச்சிட்டதா சொன்னாங்களே, அத்தனையும் ஸ்டோர் ரூமாக மாற்றிட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சிருப்பாப்புல. ஆமாம் எலெக்ஷன் வருது இல்லை, எங்கேயும் போகலன்ற முடிவாகி போச்சு. மறுபடியும் இங்கே தான் வரணுன்றது தெளிவாகி போச்சு. அப்படி வந்தால் மறுபடியும் இந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறது, யார் யாரையெல்லாம் நமக்கு அதே இப்போ உட்காந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே போனாலும் 4 மாதம் போனாலும் இங்கே அண்டர் கிரவுண்டில் எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும்னு சில பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போவார்ல. ஆனால் பார்த்துக்கங்கண்ணே அந்த வேலையை உங்கள்கிட்டே காமிச்சிட போகிறாங்க. ஏன்னா இங்கேருந்து வெளில போனவங்க தான் அத்தனை பேர் உங்கள்கிட்ட ட்ரெயின் ஆகி போனவங்க தான். அவன் ரொம்ப நல்லாவே ட்ரெயின் ஆகியிருக்காங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது. மறுபடியும் திருப்பி வர்றப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் செஞ்சாலும் செய்வாங்க. அப்புறம் லண்டன் பயணம்லாம் நல்லா இருக்குல்லண்ணே. ஆனால் இவ்வளவு வேலைகள்லையும் இந்த வேலையும் சேர்த்து பார்க்குறீங்கல்ல, உண்மையில் அதுதானே உங்ககிட்ட பிடிச்சது. அந்த மல்டி டேலண்டட் இருக்கு இல்லையா, அதை உங்களை தாண்டி வேறு எவனாலையும் செய்ய முடியாதுன்னு. ஆனால் அந்த அக்கா உரிச்சு காமிச்சிருச்சு. லட்சணம் என்னன்றது எனக்கு தெரியும், இந்த பிச்சை வேலை எச்ச வேலையெல்லாம் வேறு யாருக்கிட்டாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத, காலில் போட்டு நச்சு போடுவேன் அப்படின்ட்டுருச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் சின்னம்மா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பா. ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே இவங்க ரியாக்ட் ஆகிட்டாங்க. ஐயா பொய் நம்பாதீங்க, அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. இவன் இடையில எதையோ எடுத்து உள்ளே விட்டு கூட்டத்தை கலைக்க பார்க்குறேன். உஷாராக இருந்துக்காங்க, என்ன வேணாலும் செய்வார் அவர். ஏன்னா அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கார். ஏதாச்சும் இப்போ செஞ்சு ஆகணும்ட்டு ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதையும் வெடித்து செதற விடலாம், எந்த பக்கமும் சேராத அளவுக்கு பார்த்துக்கலான்றதுக்கு தயாராக இருக்காருன்னு பார்ப்போம். ஆனால் இவர் சொன்னதை நம்புவாங்களா அப்படின்னு கேட்டாலும் அவர் சொன்னதை நம்பலைன்னா அந்த வார்த்தை ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் இருந்தாலும் பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்க, எப்படி சமாளிக்க போகிறாங்க. ஆனால் அவங்க சமாளிச்சுட்டாங்க, அதை அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் உண்மையிலே அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கலாம், ஒரு பேச்சுக்கு ஜாலியாக கூட சொல்லியிருக்கலாம், எரியல. பரவாயில்ல, எப்படியோ ஓரளவு இப்போ தான் செட் ஆகி உட்காந்துருக்காங்க. இன்னும் நல்லா வருவாங்க. மேபி ஐயா கிட்ட ட்ரெயின் ஆகுங்க, அதுக்கான அத்தனை அம்சமும் உங்ககிட்ட நல்லாவே இருக்குது. சொல்ல முடியாது, திடீர்னு அந்த பக்கம் வந்தாலும் வரலாம், உங்களையும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம். அது நீங்கள் செய்கிறத பொறுத்து இருக்குது. செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ நமக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. அப்படியெல்லாம் வரா எப்படி இருக்கும்? ஐயா ரொம்ப பாவியா, யார் இதுக்கு மேலே அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா இப்போ தான் அவர் கொஞ்சம் தெளிவாக முடிவு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் முயற்சி பண்ணலாம், பட் ஆனால் முடிவு தெளிவாக இருக்குமா இல்லையான்றது முடிவில் தான் தெரியும். பார்ப்போம். நன்றி. Taste the Daily.